ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பயிற்சி 8-3 வர கணக்குகள் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாமா? முதல் கணக்கு, 3 நாணயங்கள் சுண்டப்படும் பொழுது கிடைக்கும் கூறுவெளியை மர வரைபடத்தை பயன்படுத்தி எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ மர வரைபடம் நம்ம போட்டு அதுக்கான கூறுவெளியை கண்டுபிடிக்கணும். எத்தனை நாணயங்கள்? 3 நாணயங்களை சுண்டுறாங்க. அப்போ பாருங்கள், நாணயத்தை சுண்டுறாங்க. இது முதல் தடவைன்னு வச்சுக்கோங்க. அடுத்து இங்கே 2வது தடவை சுண்டும்போது, இது 3வது தடவை சுண்டும்போது வர்றது. சரியா? அதுக்கான விளைவுகள் இப்போ பாருங்கள். முதல் தடவை ஒரு நாணயத்தை நான் சுண்டுறேன். அந்த நாணயத்தை சுண்டும்போது என்னெல்லாம் கிடைக்கும்? தலை கிடைக்கும், பூ கிடைக்குமா? சரியா? ஒரு நாணயத்தை சுண்டும்போது தலையும் கிடைக்கலாம், பூவும் கிடைக்கலாம். இப்போது அந்த நாணயத்தில் நான் அதை அப்படியே வச்சுக்கிட்டேன்னு வைங்க, ஹெச்னே வச்சுக்கிட்டேன்னா, இப்போ 2வது நாணயத்தை நான் சுண்டும்போது அதில் என்ன கிடைக்கும்? அதில் அதே மாதிரி தலை கிடைக்கும், பூ கிடைக்கும். இப்போ சரியா? அதே மாதிரி இங்கே அந்த நாணயத்தை நான் மறுபடியும் முதல் நாணயத்தை நான் பூவில் வச்சுக்கிட்டு அடுத்த நாணயத்தை 2வது நாணயத்தை நான் சுண்டும்போது அதில் என்ன கிடைக்கும்? தலை கிடைக்கும், பூ கிடைக்கும். ஓகேவா? புரியுதா? இது முதல் நாணயத்தில் வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி 2வது நாணயத்தை சுண்டி கிடச்சிருக்கு. இப்போ 2வது நாணயத்தை சுண்டுனதுக்கு அப்புறம் அதில் ஒரு தலை ஒரு பூ கிடச்சிருக்குமா? அப்போ அதில் 2வது நாணயத்தில் ஒரு தலையை அப்படியே வச்சுக்கிட்டு 3வது நாணயத்தை சுண்டுன அப்படின்னா அதில் ஒரு தலை ஒரு பூ கிடைக்குமா? அதே மாதிரி இப்போ இந்த 2வது நாணயத்தில் பூவை அப்படியே வச்சுட்டு அடுத்து 3வது நாணயத்தை சுண்டணும் அப்படின்னா அதில் என்னென்னு கிடைக்கும்? தலை ஒன்று கிடைக்கும், பூ ஒன்று கிடைக்கும். சரியா? முதல் நாணயத்தில் தலைன்னு வச்சுட்டு இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி முதல் நாணயத்தில் பூவும் கிடைச்சிருக்குமா? அதை வச்சுட்டு இப்போ 2வது நாணயத்தை மட்டும் சுண்டி இங்கே எழுதி வச்சுருக்கோம். இதில் பாருங்கள், இப்போ 2வது நாணயத்தில் தலைன்னு அப்படியே வச்சுக்கிட்டு 3வது நாணயத்தை சுண்டும்போது என்ன கிடைக்கும்? தலை ஒரு தடவை கிடைக்கும், பூ ஒரு தடவை கிடைக்குமா? அதே மாதிரி இந்த 2வது நாணயத்தில் பூ அப்படியே வச்சுக்கிட்டு 3வது நாணயத்தை சுண்டணும் அப்படின்னா அதில் ஒரு தலை ஒரு பூ கிடைக்குமா? இப்போ பாருங்கள், மர வரைபடம் நம்ம போட்டுட்டோம். இதுக்கான கூறுவெளி எழுதலாமா? நான் எழுதுகிற பாருங்கள். கூறுவெளி ஈக்குவல் டு ப்ராக்கெட்டில் இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து எழுதுங்க. என்னெல்லாம் வரும்னு பாருங்கள். ஹெச் ஹெச், இங்கேயும் ஹெச். ஓகேவா? ஹெச் ஹெச் ஹெச், அப்புறம் ஹெச் ஹெச் டி, இந்த மாதிரி ஆர்டராக எழுதலாம். ஹெச் ஹெச் ஹெச், ஹெச் 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 ஒன்று, ஹெச் ஹெச் டி ஒன்று. அடுத்து பாருங்கள், அடுத்து இப்போ இதுக்கானது எழுதிட்டோம். அடுத்து ஹெச் டி ஹெச் ஒன்று, ஹெச் டி டி ஒன்று, ஹெச் டி ஹெச் ஒன்று, ஹெச் டி டி ஒன்று. அடுத்து இப்போது இதுக்கானது எழுதணுமா? இதுக்கானது எழுதும்போது என்ன எழுதலாம்? டிஹெச்ஹெச் டிஹெச்டி, டிஹெச்ஹெச் டிஹெச்டி. சரியா? அப்போ இதில் எழுதும்போது டிடிஹெச் டிடிடி, டிடிஹெச் டிடிடி. ஓகேவா? இவ்வளோதான். இப்போ இதில் எத்தனை இருக்குன்னு எண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? 8 இருக்குது. அது நம்மளுக்கு கேட்கல, கூறுவெளி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. நான் இப்போ எழுதிட்டேன். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ அடுத்த கணக்கு பார்க்கலாமா? 2வது கணக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு பையில் உள்ள 1 முதல் 6 வரை எண்கள் குறிக்கப்பட்ட 6 பந்துகளில் இருந்து ஒரே நேரத்தில் 2 பந்துகள் எடுப்பதற்கான கூறுவெளியை மர வரைபடம் மூலமாக குறிப்பிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையில் 1லேருந்து 6 வரைக்கும் நம்பர் இருக்கிற ஒரு 6 பால் இருக்குது. ஒரே நேரத்தில் 2 பந்து எடுக்கிறாங்க. சரியா? 2 பந்து எடுக்கும்போது அதுக்கான கூறுவெளியை மர வரைபடத்தை யூஸ் பண்ணி போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், இதுவும் பகடையும் ஒன்று தான். அதாவது 2 பகடையை ஒரே நேரத்தில் உருட்டும் போது எப்படி வருமோ அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், இப்போ 1லேருந்து 6 வரை பந்துகள் தானே, பகடைக்கு 1லேருந்து 6 வரை 6 பக்கங்கள் தான் இருக்குது. இப்போ அதே மாதிரி தான் வரும். அதுக்கான கூறுவெளி தான் இங்கேயும் வரும். பாருங்கள், நான் போடுறேன். இப்போ இங்கே பந்துன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இங்கே பந்து இருக்குது. ஓகேவா? அடுத்து இது முதல் பந்தை எடுக்கும்போது இது 2வது பந்தை எடுக்கிறோம். சரியா? அந்த மாதிரி எடுக்கும்போது இப்போ பந்தை முதல் தடவை எடுக்கும்போது நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? 1 கிடைக்கலாம், 2 கிடைக்கலாம், 3 கிடைக்கலாம், 4 கிடைக்கலாம், 5 கிடைக்கலாம், 6 கிடைக்கலாம். சரியா? ஏன்னா 1லேருந்து 6 வரைக்கும் நம்பர் எழுதியிருக்கு. இப்போது முதல் தடவை எடுக்கும்போது 1ன்னு கிடச்சிருக்குன்னு வைங்க. இப்போ அந்த பந்தை நம்ம அப்படியே வச்சுட்டோம். அந்த பந்தை ஒரு கையில் வச்சிட்டோம் அப்படின்னா இன்னொரு கையில்
இன்னும் இருக்கிற பந்துகளை எடுக்கும்போது அந்த 2வது தடவை எடுக்கும்போது எப்படியெல்லாம் எடுக்கலாம், எப்படியெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும், அதே மாதிரி 1லிருந்து 6 வரைக்கும் கிடைக்குமா? சரியா? புரிஞ்சுதா? அடுத்தது முதல் கையில் இருக்குல்லையே அந்த பந்து, அதை இப்போ 2ன்னு எடுத்து வச்சுருக்கோன்னு வைங்க. அந்த முதல் கையில் 2ன்னு ஒரு பந்தை வச்சுருக்கோம். இப்போ 2வது கையில் இருக்கிற பந்துகளை மாற்றலாமா? அதே மாதிரி என்னென்னு மாற்றலாம்? 1 2 3 4 5 6 வரைக்கும் மாற்றலாமா? அதே மாதிரி 3வதுக்கும் 1 2 3 4 5 6 இதே மாதிரி 6 தடவை எடுத்துகிட்டு அதே மாதிரி மாற்றலாமா? இப்போ அதுக்கும் அதே மாதிரி தான் வரும். 3 4 5 6 1 2 4 5 6 1 2 3 4. இப்போ கூறுவெளி எழுதலாம் பாருங்கள். இந்த கூறுவெளியும் நம்ம ஆல்ரெடி இப்போது 2 பகடைகளுக்கு எழுதணும்ல கூறுவெளி, அதுவும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. கூறுவெளி நான் எழுதுகிற பாருங்கள். 1ல் 1 1 1 1 2 1 3 1 4 1 5 1 6 சரியா? அதே மாதிரி அடுத்து 2வது எடுத்துகிட்டு அதுலேயும் 1 1 இந்த மாதிரி வருமா? இப்போ 2 1 2 2 2 3 2 4 2 5 2 6 இதே மாதிரி 3வதுக்கு 1 1 எழுதுவோமா? இப்போ 3 1 3 2 3 3 3 4 3 5 3 6 இதே மாதிரி 6 வரைக்கும் நான் எழுதுகிற பாருங்க. இப்போ நான் எழுதியிருக்க பாருங்க. இதுதான் இந்த கணக்குக்கான கூறுவெளி. அவங்க நம்மளை கூறுவெளி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. மர வரைபடம் போட்டு இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, 3வது கணக்கு பாருங்க. ஒரு சமவாய்ப்பு சோதனையில் ஒரு நிகழ்ச்சி ஏ என்க. சரியா? இங்கு P(a)P(a) ஈக்குவல் டு 17:15ன்னு கொடுத்துருக்காங்க. மற்றும் N(s) ஈக்குவல் டு 640 எனில் 2 கொஸ்டின். முதல்ல P(a) கேட்டிருக்காங்க, 2வது N(a) கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ பாருங்க, தீர்வில் அவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து ஈஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்படி எழுதுறேன். P(a)P(a). ஓகேவா? அப்போ இந்த சைடு இருக்கிறது அதே மாதிரி எழுதலாமா? இப்போ இதில் பாருங்கள், ஒரே ஒரு சேஞ்ச் தான் நான் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா இந்த P(a)ங்கிறத நான் P(a)வா மாற்ற போகிறேன். அதாவது எப்படி அப்படின்னா இங்கே நான் போடுற பாருங்கள். நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியுமா? என்ன ஃபார்முலா? P(a) + P(a) ஈக்குவல் டு 1ங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன P(a)க்கு பதிலாக தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். அப்போ P(a) மட்டும் இங்கே வச்சிட்டோம் அப்படின்னா இங்கே 1 - அதாவது இங்கே கூட்டலில் இருக்கிற P(a)ங்கிறது இந்த சைடு வரும்போது, சமத்துக்கு இந்த சைடு வரும்போது கழித்தலில் வருமா? இப்போ P(a)ன்னு வருமா? அப்போ 1 - P(a). இங்கே P(a)க்கு பதிலாக நான் 1 - P(a)ன்னு போட போகிறேன். பாருங்கள், P(a)/1 - P(a) ஈக்குவல் டு 17/15. இப்போ பாருங்கள், இது இப்படி பெருக்கலாமா? இதை இங்கேயும் பெருக்கலாமா? பெருக்கணும் அப்படின்னா 15 P(a)ங்கிறது அப்படியே இருக்குது. இங்கே 17 இங்கே பெருக்கும்போது 1 கூட பெருக்கும்போது 17 தான் வரும். மறுபடியும் இது கூட பெருக்கும்போது இங்கே கழித்தல் இருக்குது. -17 P(a)ன்னு வரும். சரியா? இந்த மாதிரி வருது. இப்போ நம்ம பாருங்கள், நம்ம P(a) தான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுறேன்னா நான் இங்கே P(a) எல்லாம் ஒரு சைடும் நம்பர்லாம் ஒரு சைடு வச்சுக்கிறேன். அப்போ இங்கே இருக்கிறது இங்கே வந்துச்சுன்னா இங்கே கழித்தல் இருக்குது. அது இந்த சைடு வரும்போது என்னவா வரும்? கூட்டலில் வருமா? இப்போ இங்கே ஆல்ரெடி 15 P(a)ங்கிறது இருக்குது. இங்கே கழித்தலில் இருக்கிறது இந்த சைடு வரும்போது கூட்டலில் வருது. கூட்டல் 17 P(a) ஈக்குவல் டு இங்கே 17ன்னு இருக்கா? இப்போ இந்த ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 32 P(a)ன்னு வரும் ஈக்குவல் டு 17. அப்போ நம்மளுக்கு P(a) தான் வேணும். P(a) மட்டும் இங்கே வச்சிட்டோம் அப்படின்னா 17/32. சரியா? இதுதான் P(a)வோட வேல்யூ 17/32. இப்போ பாருங்கள், இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு கொஸ்டினை பாருங்கள். முதல் கொஸ்டின் P(a) கண்டுபிடிக்கணுமா? போடலாம் பாருங்கள். முதல் கொஸ்டின், இப்போது P(a) கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு P(a) தெரியும். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா, இப்போ நம்ம மேலே பார்த்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணலாமா? P(a) + P(a) ஈக்குவல் டு 1ங்கிற ஃபார்முலாவே நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் தெரிஞ்சதை போடுங்க. P(a) தெரியும், அதை போட்டோன்னா நம்மளுக்கு P(a) கிடைச்சிருமா? பாருங்கள், 17/32 கூட்டல்
ஏ பார் ஈக்குவல் டு 1. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? பி ஆஃப் ஏ பார் தான் வேணும். ஈக்குவல் டு 1. இங்கே கூட்டல் இருக்கிற 17/32 இந்த சைடில் வரும்போது கழித்தல வருமா? 17/32. இப்போ பாருங்கள், நான் கீழே மீசிமா எடுக்கிறேன். மீசிமா எடுத்து போடலாம், இல்லைன்னா அப்படியே இது இங்கே பெருக்கி 32லேருந்து 17 கழிச்சும் போடலாம். இப்போ மீசிமா எடுத்து நான் போடுற பாருங்கள். கீழே 32 நான் மீசிமா எடுக்கிறேன் அப்படின்னா இங்கே வந்து 32ங்கிறது கீழே இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? கீழே 32ஆல் பெருக்குவேன். கீழே பெருக்கணும் அப்படின்னா மேலேயுமே மதிப்பு மாறாமல் இருக்கிறதுக்கு பெருக்கணுமா? அப்போ மேலே என்ன வரும்? ஓர் 32 கழித்தல் இங்கே 17ன்னு அப்படியே இருக்குது. சரியா? இப்போ இதிலிருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன ஆன்சர் வரும்? 32லேருந்து 17 போச்சுன்னா 15. 15/32. அதாவது பி ஆஃப் ஏ பாரோட ஆன்சர் 15/32. அவ்வளோதான். இப்போ ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுதலாம் பாருங்கள். ரெண்டாவது கொஸ்டின் என்ன கண்டுபிடிக்கணும்? என் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். என் ஆஃப் ஏ இருக்கிற மாதிரி ஃபார்முலா என்னது தெரியுமா? நிகழ்தகவுக்கான ஃபார்முலா பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ்ங்கிறது. இப்போ இதில் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் போடுங்க. பி ஆஃப் ஏவும் தெரியும், என் ஆஃப் எஸ்ங்கிறது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை போட்டோம் அப்படின்னா பி ஆஃப் ஏங்கிறது என்ன? 17/32 ஈக்குவல் டு என் ஆஃப் ஏங்கிறது தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். என் ஆஃப் எஸ்ங்கிறது 640. சரியா? இப்போ நம்மளுக்கு என் ஆஃப் ஏ தானே வேணும். அதை மட்டும் இங்கே வச்சுட்டு இங்கே இருக்கிறது இந்த சைட் போகுமா? அப்போ எப்படி போகும்? இங்கே 17/32 இருக்குது. இங்கே என் ஆஃப் ஏ மட்டும் அப்படியே இருக்குது. இங்கே கீழே வகுத்தல் இருக்கிறது இந்த சைட், சமத்துக்கு இந்த சைட் போகும்போது பெருக்கல்ல போகுமா? இப்போ பாருங்கள், பெருக்கல் 640 இப்படி வருமா? புரிஞ்சுதா? இங்கே வகுத்தல் இருக்குது, சமத்துக்கு இந்த சைட் போகும்போது அது பெருக்கல்ல போகும். சரியா? இப்போ போச்சுன்னா இப்போ இது கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். ஓர் 32 32, 2 32 64, இந்த 0க்கு 0. சரியா? இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன ஆன்சர் வரும்? 2 17 34ன்னு வரும். அதாவது என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 17 34, அந்த 0வை அப்படியே சேர்த்திக்கலாம். என்னென்னு வந்திருக்கு? என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 340. அவ்வளோதான் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.